வணக்கம். சலாம் சத்து மலேசியா RTM தமிழ் செய்திகளுடன் நான் சந்திரகலா ஐயப்பன். இந்திய இளம் தலைமுறையினர் திருமண பாரம்பரியத்தை பேண வேண்டும். ராக்கெட் வெடித்து சிதறியது, வடகொரிய கனவு கலைந்தது. அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று சித்திரை புத்தாண்டை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்துக்களுக்கும் விஷு புத்தாண்டை கொண்டாடவிருக்கும் மலையாளி சமூகத்தினருக்கும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாளை வைசாக்கி புத்தாண்டை கொண்டாடவிருக்கும் சீக்கிய சமூகத்தினருக்கும் பிரதமர் தமது வலைப்பதிவேட்டின் வாயிலாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டம் இந்நாளில் ஒன்று கூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமைகிறது. மேலும் அதனை கொண்டாடும் ஒவ்வொரு சமூகமும் அவரவரின் பாரம்பரியத்திற்கு ஏற்ற வகையில் கொண்டாடுகின்றனர். ஆகவே புத்தாண்டை வரவேற்கும் அனைத்து சமூகங்களும் தாங்கள் கடந்து வந்தவற்றை எண்ணி பார்க்க வேண்டும். அதேவேளையில் இது நாள் வரை தாங்கள் அனுபவித்து வரும் நன்மைகளுக்காக நன்றியுணர்வு பாராட்டுவார்கள் என தாம் நம்புவதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் அரசாங்கமும் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என அவர் உறுதியளித்தார். சூரியனை அடிப்படையாக கொண்ட தமிழ் நாள்காட்டியில் இன்று சித்திரை மாதம் பிறக்கிறது. ஆண்டின் முதல் மாதம் முதல் நாளில் பிறக்கும் சித்திரையை இந்துக்கள் புத்தாண்டாக வரவேற்கின்றனர். அந்த வகையில் இன்று இரவு மணி 8:18க்கு சித்திரை பிறக்கின்றது. புத்தாண்டை முன்னிட்டு தலைநகர் ஜலான் துன் HSLயில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. வேலை நாள் என்ற போதிலும் அதிகமான இந்துக்கள் ஆலயத்திற்கு வந்து அம்மனின் அருளை பெற்றனர். நாட்டில் வாழும் சீக்கியர்களின் சமூக பண்பாட்டு நடவடிக்கைகளுக்காக துணை பிரதமர் தான் ஸ்ரீ முய்தீன் யாசேன் 5 லட்சம் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்தார். தலைநகர் செந்தூலில் அமைந்துள்ள குர்த்வாரா சாஹிப் சீக்கிய கோயிலுக்கு வருகை புரிந்த துணை பிரதமர் அந்த சமூகத்தினருக்கான ஒதுக்கீட்டை அறிவித்தார். இந்திய சமுதாயத்தின் இளம் தலைமுறையினர் திருமண பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என தகவல் தொடர்பு பண்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் மெக்லீன் டெனிசிரிகுர்ஃப் வலியுறுத்தியுள்ளார். உடை மட்டுமின்றி திருமண முறை, உணவு வகை போன்ற பாரம்பரியமும் கட்டிக்காக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசாங்கத்தின் 2,10,00,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு பேருதவியாக இருக்கின்றது எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த நிதி ஒதுக்கீட்டின் வாயிலாக ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அமைந்துள்ள 37 தமிழ் பள்ளிகள் பயனடைய உள்ளன. தோல்வியில் முடிந்தது. அந்த நாட்டின் வடமேற்கில் புதிதாக கட்டப்பட்ட விண்வெளி மையத்தில் இருந்து பாய்ச்சப்பட்ட ராக்கெட் பாய்ச்சிய சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறியது. மலேசியாவை அடுத்து மியான்மருக்கு வரலாற்றுப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரன் அந்நாட்டு அதிபர் தென் சேனை சந்தித்தார். மக்களாட்சியை மலர செய்திருக்கும் மியான்மர் அரசாங்கத்திற்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை களைவதற்கு ஏதுவாக அவரது பயணம் அமைந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளை கடன் சுமையில் இருந்து மீட்கும் திட்டத்திற்கு தேவையான கடனுதவித் தொகையை மறு ஆய்வு செய்யவிருப்பதாக IMF என்னும் உலக நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடனுதவிக்கு தேவையான தொகையை அதீத மதிப்பீடு செய்துவிட்டதாக கூறிய அந்நிறுவனம் அதனை குறைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது என்றது. அதனை அறிவித்த அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டின் லகார்ட் ஐரோப்பிய பொருளாதார நிலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தவிர்த்து அந்த நடவடிக்கைக்கான மேல் விவரங்களை வெளியிடவில்லை. ஓராண்டுக்கு முன்பு செய்த கணிப்பை விட தற்போதைய பொருளாதார நிலை சற்று மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ள புரூக்கிங்ஸ் கல்விக் கழகத்தில் உரையாற்றியபோது அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை சீரமைக்க ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பயனளிக்க துவங்கியுள்ளது இதற்கு காரணமாகும். இருப்பினும் அவை இன்னும் உறுதியான நிலையை ஏற்படுத்தவில்லை என்று குறிப்பிட்ட அவர் அது குறித்து அடுத்த வாரம் வாஷிங்டனில் நடைபெறவிருக்கும் IMF கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றார். உலக நிதி நிறுவனம் நலிவுற்ற உலக நாடுகளுக்கு உதவும் பொருட்டு $3,805 கோடி நிதி உதவிக்கான தொகையை கொண்டுள்ளது.
பேரா காம்பாரில் வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருக்கும் மக்களின் எண்ணிக்கை 1225 அதிகரித்துள்ளது. காலையில் 1145 பேர் மட்டுமே துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருந்தனர். நேற்று முன்தினம் பெய்த அடைமழையினால் காம்பார் ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடியதில் சுற்றுவட்டார வீடமைப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. கம்போங் மலாயு, கம்போங் பாரு, கம்போங் பசேர், கம்போங் நியோர், ஜொராம், கம்போங் முசாஹ், குவாலடிபாங், சங்கட் ஜுரிங், கம்போங் பாரு ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு மீண்டும் மழை பெய்ததில் அதிகமான பகுதிகளில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ள வேளை சில பகுதிகளில் மட்டும் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையில் சுமார் 300 தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். பினாங்கு தென் செபராங் பிராய் பெர்மதாங் திங்கியில் சந்தேகத்திற்குரிய காரை துரத்திச் சென்ற போலீஸ் வீரர் ஒருவர் லாரியால் மோதப்பட்டு உயிரிழந்தார். உயிரிழந்த 23 வயதான நான் ருவாஸ்ரான் ஜுல்கிஃப்லி மாச்சாங் புபோ போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வந்தவர் ஆவார். பணியின்போது அவர் சந்தேகத்தை ஏற்படுத்திய புரோத்தோன்சாக காரை துரத்திச் சென்றார். அக்காரை சோதனையிட்டு சந்தேக நபரை கைது செய்யும் நோக்கத்தில் காரை வழிமறித்தபோது அவர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி கீழே விழுந்தார். அப்பொழுது வேகமாக வந்த லாரி ஒன்று அவரை மோதி தள்ளியது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லாரியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தாங்கள் இறங்கியுள்ளதாக தெரிவித்த மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஆயுப் யாக்கோப் காரை கெடா லூனாஸ் வீடு ஒன்றில் கண்டுபிடித்ததாக கூறினார். இவ்விபத்து குறித்து தகவல் தெரிந்தோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளலாம். வர்த்தக பகுதிகளிலும் தொழில் மையங்களிலும் நிலவும் குற்ற செயல்களுக்கு தீர்வு காண்பதற்கு போலீசார் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். அந்த முயற்சியில் ஒன்றாக ஜீரான்யாகா எனும் திட்டத்தை அரசு மலேசிய போலீஸ் படை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸ்லாங்கூர், பினாங்கு, கெடா ஆகிய 3 மாநிலங்களில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் போதைப்பொருள் தயாரிப்பு விநியோக குழு முறியடிக்கப்பட்டது. அதோடு 23 வயதில் இருந்து 60 வயதிற்கு உட்பட்ட 14 ஆடவர்களும் 2 பெண்மணிகளும் கைது செய்யப்பட்டனர். மேலும் போலீசார் 3 போதைப்பொருள் தயாரிப்பு கூடங்களை கண்டுபிடித்தனர். ஸ்லாங்கூர், பினாங்கு, கெடா ஆகிய 3 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக புகிட் அமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் நூர் ரஷீத் இப்ராஹிம் தெரிவித்தார். நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனை நடவடிக்கையில் 2.5 கிலோகிராம் எடையுள்ள ஷாபு வகை போதைப்பொருளை தயாரிப்பதற்கான ரசாயன கலவைகள், 2,66,288 ரிங்கிட் ரொக்க பணம், 10 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 10 ஆடம்பர கார்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கிள்ளானில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சோதனையில் 9 ஆடவர்களையும் 2 பெண்மணிகளையும் கைது செய்த போலீசார் 228 கிராம் ஷாபு வகை போதைப் பொருளையும் கைப்பற்றினர். மற்றொரு சோதனை நடவடிக்கையில் குலீம் கமுனிங் பகுதியில் போதைப் பொருளை பொட்டலங்களாக கட்டிக் கொண்டிருந்த 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட தகவலை தொடர்ந்து புகிட் அமான் போலீஸ் அதிகாரிகள் இச்சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். பினாங்கு பட்டவர் தமான் சம்பிலாங்கில் உள்ள வீடொன்றின் முன்புறத்தில் ஆடவர் ஒருவர் தனது காரை முடுக்கியபோது காரின் இயந்திரம் வெடித்தது. இன்று காலை மணி 8:20 வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் லீ சொங்பெங் என்ற ஆடவர் காயமடைந்தார். ஸ்பெயின் லாலிகா காற்பந்தாட்டம் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் வில்லாரியல் 2-1 எனும் கோல்களில் மலாகாவை வீழ்த்தி லீக்கில் தொடர்ந்து நீடிக்கும் தனது வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொண்டது. பெல்ஜியம் லீக் காற்பந்தாட்டத்தில் ஸ்டாண்டர்ட் லீக் ப்ரூஜ் அணிகள் சந்தித்த ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிவுற்றது. சீனாவில் நாளை மறுநாள் நடைபெறும் ஃபார்முலா 1 பந்தயத்திற்கு தயாராகி வரும் நடப்பு உலக வீரரான செபஸ்டியன் வெட்டல் தற்காப்பு கலையான குங்ஃபு சண்டை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். சித்திரை புத்தாண்டை வரவேற்று இந்து ஆலயங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சி தொகுப்புடன் நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.